வணக்கம். மீடியா நண்பர்களுக்கு, மீடியா உறவினர்களுக்கு பெரிய வணக்கம். நான் முதல் நன்றி எங்கள் மிஷ்கின் சாருக்கு சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னோட முகவரியை எனக்கு தேடி கொடுத்தவர் அவர் தான். அவர் மட்டும் என்ன டான்ஸ் மாஸ்டராக ஆக்கலைன்னா இந்நேரம் அப்படியே வீட்டில் செட்டில் ஆகி பையனை வளர்த்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு அப்படியே வாழ்க்கை முடிஞ்சிருக்கோம். ஸோ அவர் எனக்கு கடவுளுக்கு சமம். இன்றைக்கி வரைக்கும் நான் ஒரு 500 படம் டான்ஸ் மாஸ்டராக பண்ணியிருக்கேன். 500 படம் இன்டர்வியூலையும் முதல் மிஷ்கின் சாருக்கு நன்றின்னு சொல்லிட்டு தான் அந்த இன்டர்வியூ ஆரம்பிப்பேன். அந்த அளவுக்கு அவர் அவரை நான் தெய்வமாக நினைக்கிறேன். ஸோ மிஷ்கின் சார் ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். நிஜமாக இன்றைக்கி இந்த இடத்துல இருக்கிறதுக்கு நீங்கள் தான் காரணம். முழு காரணம் நீங்கள் தான், நான் கிடையாது. ஏன்னா ஒருத்தர்கிட்ட இருக்க திறமையை தேடி கண்டுபிடிச்சி இந்த பொண்ணு கண்டிப்பாக முன்னுக்கு வந்துடுவா, அப்படி இந்த பொண்ணுக்கிட்ட திறமை இருக்குது, எனக்கே தெரியல என்கிட்ட இந்த திறமை இருக்குன்ட்டு. அவர் கூப்பிடும் போதெல்லாம் சார் வேண்டாம் சார், எனக்கு பயமாக இருக்குது சார், எனக்கெல்லாம் மாஸ்டர்லாம் சார் தெரியாது சார், தெரியாது. இல்லடி நீ மாஸ்டர் பண்ணுடி, உனக்கு தெரியும்டி, உங்ககிட்ட திறமை இருக்குடின்னு சொல்லிட்டு எனக்கே என் திறமையை அவர் தான் அறிமுகப்படுத்தினார். ஸோ அந்த வகையில் நான் கிடையாது, என்ன மாதிரி எத்தனையோ பேரை விதைச்சிருக்காரு. நான் என் மாதிரி எத்தனையோ இப்போ டான்ஸ் மாஸ்டர்ஸ், என்ன மாதிரி எத்தனையோ ஆக்டர்ஸை சார் விதைச்சிருக்காரு. அவர் விதைச்ச விதையில் முளைச்ச சிறு துளிகள் தான் நாங்கள்லாம். ஸோ என்றைக்குமே நான் மிஷ்கின் சாருக்கு ரொம்ப நன்றி கடனோடு இருப்பேன். அப்புறம் எங்கள் ராஜன் அப்பா என்னைக்குமே என்னோடய அப்பா ஸ்தானத்துலேருந்து என்னை அவர் இன்றைக்கி வரைக்கும் வாழ்த்திட்டு இருக்காரு. என் இறந்த அப்பா இல்லைன்றதை நான் ஃபீல் பண்ணதே இல்லை. என் ராஜன் அப்பா அந்தளவுக்கு என்னை பார்த்துப்பாரு. ஸோ அவருக்கு நான் என்றைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேன். அப்புறம் ராஜன் அப்பாவோட பிரபுவண்ணா, அவரோட பையன் பிரபுவண்ணா, அவரும் என் சகோதரர், அவருக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். அப்புறம் மேடையில் நான் நிறைய டெக்னீஷியன்ஸ்க்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஸ்பெஷலி மை கேமராமேன் ஜேசன், அவர் இந்த படத்துக்காக ரொம்ப உழைச்சார். அவர் இன்றைக்கி வர முடியல. ஸோ ஜேசனுக்கு பெரிய நன்றி. மற்றும் என் எடிட்டர் கமலக்கண்ணன் சார், அவருக்கு பெரிய நன்றி. ரொம்ப உழைச்சி இந்த படத்தை இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ அப்புறம் மிச்ச எல்லா டெக்னீஷியன்ஸ்க்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸ்பெஷலி மை டைரக்ஷன் டீம், கிளாரா, சரண் சார் அண்டு விஜய், பிரசன்னா, எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், என்றைக்குமே நான் எப்போ கீழே விழுந்தாலும் என்னை தூக்கி விடுறதுக்குன்னு என் கூட ஒரு 3 பேர் இருப்பாங்க. தட் இஸ் மை வெரி பெஸ்ட் ஃப்ரெண்ட் சக்கரவர்த்தி அண்ட் சந்திரிகா அண்ட் உமா. இவங்க எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் யுவி சேது சார், அவர் ஒரு நடமாடும் ஸ்கூல். அவர்கிட்ட நம்ம எப்போ வேணாலும் என்ன வேணாலும் கற்றுக்கலாம். அவர் கூட நடந்துகிட்டே இருந்தால் போதும், நம்ம ஒரு சினிமாவை ஒரு வாக்கிங்கில் போய் கற்றுட்டு வந்துடலாம். ஸோ நம்ம சினிமாவை கற்றுக்கிறதுக்காக தனியாக ஒரு இடத்துக்கு போக வேண்டாம். சார் வாங்க சார் ஒரு வாக்கிங் போகலாம் அப்படின்னா சார் கூட போயிட்டு வரும்போது நம்ம சினிமாவை ஃபுல்லாக படிச்சிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு அற்புதமானவர். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் எங்கள் ஸ்நேகன் சார், சார் சொன்ன மாதிரி நான் யார்கிட்டையுமே பத்திரிக்கையில் போடுறேன்லாம் கேட்டுக்கல. பத்திரிக்கையை போட்டுட்டு தான் நான் சாருக்கு சொன்னேன், சார் நான் பத்திரிக்கையில் உங்கள் பேரை போட்டு. ஹலோ கேட்குதா? ஹலோ, எங்கள் குட்டி பொண்ணை எந்திரிச்சா. அவங்க குழந்தையிலேருந்து நான் பார்த்து வளர்ந்தவன். அவன் என் படத்தில் ஆக்ட் பண்ணும்போது அவங்க ஃபஸ்ட் டைம் எனக்காக ரொம்ப சீரியஸாக நடிச்சிருக்காங்க. அவங்க சீரியஸாக நடிக்கும்போது எங்களுக்கு சிரிப்பாக வரும். ஐயோ நாங்கள் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிப்போம். ஐயோ எந்திரிச்சா இல்லடி, நான் வேணா அந்த பக்கம் போயிடுறேன், நீ அந்த சீனை முடிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வருவேன். அந்த அளவுக்கு அவங்க சீரியஸாக நடிச்சிருக்காங்க. அழகு செல்லம், அது ரொம்ப அழகியவ. அண்ட் மை வெரி ஃபேவரட் ஹீரோ மை சந்தோஷ் பிரதாப். அவரை மாதிரி ஒரு உன்னதமான ஆக்டர். ஐயோ அவசம். நாங்கள் ஒரு பைலட் ஃபிலிம் பண்ணோம், அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பழக்கம் இல்லை. பட் அது எவ்வளோ கம்ஃபர்டபுள்னா வாஸ் லைக் தட். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தார். அண்ட் ருத்வீர் கேட்கவே வேண்டாம், அவரோட முதல் படம் மாதிரியே கிடையாது, அவ்வளோ அழகாக பண்ணார். என் உடன் பிறா சகோதரன் என் அண்ணன்கிட்ட நான் போய் கதை சொல்லலைன்னா கூட பரவாயில்ல, பேமெண்ட் கூட சொல்லலை. அண்ணா நான் படம் பண்ணுறேன்னு தான் சொன்னேன். சேடா தங்கச்சிம்மா பண்ணலாண்டா அப்படின்ட்டாரு. கதை கேட்காம கூட ஒத்துப்பாங்க ஆக்டர்ஸ், பேமெண்ட் கேட்பாம ஒத்துப்பாங்களா? எங்கள் அண்ணன் ஒத்துப்பாரு. எங்கள் அண்ணன் எல்லாரையும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரே மனிதர் எங்கள் அண்ணன். ஸோ இன்னைக்கு வரைக்கும் நான் எந்த விஷயம் செய்யிருந்தாலும் அண்ணனுக்கு ஃபோன் பண்ண, ஆனால் அந்த விஷயம் செய்யணும், தங்கச்சிம்மா நீ நல்லா வருவடா, பண்ணா அண்ணா உன் கூட எப்பயுமே இருப்பேன்டா அப்படின்னு என் தோல் தொட்டி கொடுத்து என்னை ஒரு நாளும் என்னை முன்னேற்றி வந்த மைம் கோபின்னா மிகப்பெரிய நன்றி. அண்ட் ஸ்பெஷல் ஸ்பீச் அபவுட் மை ஒண்டர்ஃபுல் ஹீரோயின். ஒரு ஆணி அவங்க கண்ணு ரெப்பை, இது சத்தியமாக நடந்தது, அதோட விஷுவல் கூட நான் மீடியாவுக்கு தரேன். ஒரு ரெப்பை ஆணி இந்த ரெப்பையில் குத்திடுச்சு.
எங்களுக்கு கண்டினியூட்டி ரைட்டில் ரத்தம் கொட்டியிருக்கோம் ஆல்ரெடி. நாங்கள் ஃபைட்டுக்கு பார்த்தா லெஃப்ட்டில் தப்பு ரத்தம் வருது. எனக்கு புரியல, அடித்ததே தெரியல. நான் போய் சொல்கிறேன் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸில், ஏன் என்னப்பா கண்டினியூட்டி தப்பாக போட்டிருக்கீங்க, அந்த பக்கம் தான் அர்த்தம்ட்டு. அவங்க ரொம்ப செட்டிலாக வந்து சொல்கிறாங்க, இல்லை மாஸ்டர் அடிபட்டுச்சு. என்னது அடிபட்டு ரத்தம் வருதா, என்ன தர்ஷிகா சொல்கிறீங்க? எதுக்குமே பதட்டம் பட மாட்டாங்க, எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. மாஸ்டர் 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 டென்ஷன் ஆகாதீங்க, இருங்க பார்த்துக்கலாம், இருங்க டென்ஷன் ஆகாதீங்க என்ன அவங்க கூல் பண்ணுறாங்க. எனக்கு கை காலெலாம் உதற ஆரம்பிச்சிருச்சு. ரத்தம் நிற்கவே இல்லை. நாங்களும் தொடச்சிக்கிட்டே இருக்கோம். எங்களுக்கு என்ன பயம்னா கண்ணில் பட்டுருச்சோ அப்படின்ற பயம். எங்கேருந்து ரத்தம் வருதுன்னே தெரியல. தொடச்சிக்கிட்டே இருக்கோம், ரத்தம் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த நிமிஷத்தில் எனக்கு கை காலெலாம் உதறதி அழுகவே ஆரம்பிச்சிட்டேன். நான் எனக்கு பதட்டத்தில் நான் சொல்கிறேன், ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணலாம், சாரை கூப்பிடுங்க, அருண் சாரை கூப்பிடுங்க, கார் எடுத்துருவாங்க. மாஸ்டர் இதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க, பதட்டப்படாதீங்க, முதல்ல இருங்கன்ட்டு அந்த ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணாங்க. அந்த பிளட்டு வரதை கொஞ்சம் ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, சரி ஓகே கிளம்பிடுவாங்கன்னு நினச்சேன். ஓகே சரிப்பா கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிடுச்சுப்பா, போகலாம்ப்பா ஹாஸ்பிட்டல் கிளம்பிடலாம்ப்பா அப்படின்னா, அந்த நிமிஷத்தில் சொல்கிறாங்க, மாஸ்டர் இருங்க மாஸ்டர், இன்னும் ஒரே ஒரு க்ளோஸ்அப் இருக்குது, அதை எடுத்துகிட்டு இந்த ஃபைட் முடிஞ்சிடும்ல, இந்த க்ளோஸ்அப்காக நீங்கள் நாளைக்கு திருப்பி இதை செட்டப் பண்ணணும்னா 4 லட்ச ரூபாய் ஆகும். இருங்க மாஸ்டர் அந்த ஒரு க்ளோஸ்அப்பை முடிச்சுட்டு போயிடலாம். யார் சொல்லுவா இந்த தன்னோட வலியை ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம, நாளைக்கு உங்களுக்கு இது செலவாயிடும், இன்னைக்கு இந்த ஷார்ட்டை முடிச்சிடலாம் அப்படின்னு யாராலும் சொல்ல முடியும்? ஸோ ஷீ இஸ் அ ரியல் ஹீரோயின் இல்லை, ஷீ இஸ் மை வண்டர்ஃபுல். இன்னும் 10 படம் தன்ஷிகா வச்சு நீங்கள் பண்ணுங்க, எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல. 10 படம் நீங்கள் தன்ஷிகா வச்சு பண்ணுங்கன்னு சொன்னாலும் நான் 10 படம் இல்லை, இன்னும் 100 படம் கூட தன்ஷிகா வச்சு பண்ணுவேன். அந்த அளவுக்கு ஷீ இஸ் மை கம்ஃபர்டபுள். எனக்கு காஸ்டியூம் பர்ச்சேஸ்லேருந்து எல்லாமே வருவாங்க. நான் 10,000 ரூபாய் காஸ்டியூம் எடுத்தால் அவங்க 5,000 ரூபாய்க்கு போதுன்றுவாங்க. வேண்டாம் மாஸ்டர், போதும் மாஸ்டர். ஸோ அந்த மாதிரி ஒரு தயாரிப்பாளர்களை, ஒரு ப்ரொடியூசர்ஸை சேவ் பண்ண வந்த ஒரு ஏஞ்சல், கடவுளால் படைக்கப்பட்டு ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் நீ போய் சேவ் பண்ணுமா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்ச ஒரு தேவதை அவங்க. ஸோ ஐ லவ் யூ தன்ஷிகா, லவ் யூ ஆல்வேஸ். உண்மையிலே அப்படி ஒரு அற்புதமான இந்த மேடையில் இருக்க அத்தனை பேருமே எப்படி நான் பத்திரிக்கையில் பேர் கேட்காம போட்டனோ, என்னோட ஆக்டர்ஸ் லிஸ்ட்லேயும் பேர் கேட்காம தான் போட்டேன். எல்லாருக்குமே அண்ணனுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அண்ணகிட்டலாம் போய் சொல்கிறேன், அண்ணா படம் பண்ணுறேண்ணா, சேட்டை தங்கச்சிமா ஓகே எப்போ வரணும்னு சொல்லிட்டேன், பண்ணிடலாம். அந்த ஒரு உரிமை, அந்த ஒரு பாசம் எங்கள் கோபினாவை தவிர வேறு யாராலையும் கொடுக்க முடியாது. ஸ்பாட்லேயும் அப்படி தான். எங்கள் கோபினா அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுள் ஆக்டர். உண்மையிலே இந்த உறவுகளை நான் சினிமாவில் இத்தனை வருஷம் சம்பாரிச்சிருக்கேன்றது தான் உண்மை. என்ன சம்பாரிச்சுன்னு எனக்கு தெரியல, ஆனால் இத்தனை வருஷம் இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான உறவுகளை நான் சம்பாரிச்சிருக்கேன். அதுக்கு கடவுள் கொடுத்த வரம். ரொம்ப 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 நன்றி.